வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 5வது நாள் கவுன்சிலிங் முடிவுல எவ்வளோ வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது, எவ்வளோ வேக்கன்ஸீஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோல இருந்து வந்துட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்ஸீஸ் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு, ஜீரோ ஆயிருச்சு அப்படிங்கிறத பத்தின டீடைலையும் வந்துட்டு ஃபுல்லா பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பிடிஎஃப் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தரலாம். டிஎன்பிஎஸ்சியோட பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு எங்க வேக்கன்சி இருக்குது, என்ன ஏதுன்னு வந்துட்டு செக் பண்ணி பார்க்கல வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா வந்துட்டு அதே வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதுல வந்துட்டு எப்படி வந்துட்டு கலர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டார்க் பர்பிள் கலர்ல காட்டியிருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்ல எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வந்துட்டு லைட் பர்பிள் கலர்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு பண்ணியிருப்போம். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேகன்சி வந்துட்டு சுத்தமாக முடிஞ்சிருச்சு, ஜீரோ ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த நாள் கவுன்சிலிங்கில் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியான கலர் கோடிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்துட்டு எந்த இடத்துல உங்கள் கம்யூனிட்டி வருது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்யூனிட்டியோட எந்தெந்த கேட்டகரியோட வேகன்சிஸ் ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களால் ரெண்டு பிடிஎஃப் வந்துட்டு ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தான் வந்துட்டு காலியான வேகன்சிஸை வந்துட்டு உங்களால் கணிக்க முடியும். பட் வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்யூனிட்டியோட வேகன்சிஸ் ஜீரோவாக இருக்குதோ அதை நம்ம ஜீரோன்னு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு ஜீரோவான வேகன்சிஸ் மட்டும்தான் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணி காட்டியிருப்போம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி மொத்தமாக முடிஞ்சிருக்குது, ஜீரோ வேகன்சி ஆயிருக்குது. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் கடலூர். சரிங்களா? இது வந்துட்டு நாளே வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பெரம்பலூர், தேனி, சிவகங்கை இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு ஜீரோ ஆயிடுச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் கோட் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சேரவே வந்துட்டு கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பில் கலெக்டர் டு டவுன் பஞ்சாயத்தில் வந்துட்டு மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு ஜீரோ ஆயிருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், அதுக்கப்புறம் நீலகிரி இந்த 2 டிஸ்ட்ரிக்டான வேகன்சியும் வந்துட்டு மொத்தமாக ஜீரோ ஆயிருச்சு. சரிங்களா? இன்னைக்கு தேதிக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்துட்டு ஒரு 36 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எங்கெங்க எடுத்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் ஒரு 19 வேகன்சியும், எஸ்சி உமன்ல ஒரு 10 வேகன்சியும், அதே மாதிரி வந்துட்டு பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேகன்சியும், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 3 வேகன்சியும் வந்து எடுத்துக்கிறாங்க. மொத்தம் 36 வேகன்சி. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்கல. அதுக்கப்புறம் எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 83 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எம்பிசி ஜென்ரலில் ஒரு 50 வேகன்சியும், எம்பிசி உமன்ல ஒரு 14 வேகன்சியும், அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 15 வேகன்சியும், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 83 வேகன்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு பிசி அதர் தென் பிசி முஸ்லீமை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 63 வேகன்சியும், பிசி உமனில் 25 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. அதே பிஎஸ்டிஎம் எடுக்கிறப்போ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 13 வேகன்சியும், பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக எடுத்துக்கிற வேகன்சி 105 வேகன்சி. அதே வந்து நீங்கள் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 112 வேகன்சிஸ் வந்துட்டு எடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஜிடி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 62 வேகன்சியும், ஜிடி உமனில் வந்துட்டு 27 வேகன்சியும் எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 17 வேகன்சியும், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு ஒரு 6 வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக 112 வேகன்சி. சரிங்களா? எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு ஒரு 5 வேகன்சி எடுத்துருக்காங்க. எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் வந்துட்டு ஒரு 2 வேகன்சியும், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 3 வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக 5 வேகன்சி. பிசிஎம் பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் மட்டும் ஒரு 2 வேகன்சி எடுத்துக்கிறாங்க. மொத்தமாக இன்னைக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 343 போஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு எடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற வேகன்சிஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரியும். இதை வந்துட்டு இது எவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு எங்கெங்கே மிச்சம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கிற டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2779 அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்குறோம். பட் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2763 கொடுத்துருப்பாங்க. நம்மளோட வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வேகன்சிஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சரிங்களா? இந்த 16 வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நேற்று டீட்டெயில்டாக வந்து டிஎன் சிமெண்ட் கார்பரேஷன்ல இருந்து அந்த 16 வேகன்சிஸ் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 16 வேகன்சி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். அடண்டம் 1Dல வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு தமிழ்நாடு
சிமெண்ட் கார்ப்பரேஷனில் வந்துட்டு ஒரு 5 போஸ்டிங்கில் மொத்தமாக 16 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுற லிஸ்ட்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணலை. சரிங்களா, அந்த வேகன்சி வந்துட்டு ஏன் அப்டேட் பண்ணலன்னு எனக்கு தெரியலை. அதுக்கான வந்துட்டு கிளாரிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த தகவல் தெரிஞ்சால் அந்த 16 வேகன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 343 பேர் வந்துட்டு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ 57 பேர் வந்துட்டு இன்னைக்கு ஆப்சென்டீஸு. டோட்டல் லெஃப்ட் ஓவர் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்குப்படி 2779, டிஎன்பிஎஸ்சி கணக்குப்படி 2763. கூடிய விரைவில் இந்த 16 வேகன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு அவங்களுக்கான கம்யூனிட்டியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்துட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி 100 ருபீஸ் தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி பண்ணுறப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் லோடு வந்துட்டு அதிகமாகிறதுனால இந்த ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் உங்களோட கம்யூனிட்டியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அந்த மெயின் பிடிஎஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிக்கான வந்துட்டு ஸ்பெஷல் பிடிஎஃப் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.